ஸோ லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஃபாண்ட்ஸ். ஆமாங்க, ஃபாண்ட்ஸை பற்றி தான். ஸோ ஒரு ஃபாண்ட்டை நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், அதை கமர்ஷியலாக எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், எந்த விதமான காப்பிரைட் பிரச்சனை இல்லாமல் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லினக்ஸ் மிஷினில் நம்மளுடைய ஃபாண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ அதுக்கு நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோட் கொடுக்கலாம். ஸோ எஃப்சி கொடுத்துட்டு ஹைஃபன் கொடுத்து லிஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபாண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுங்க. ஸோ பார்த்தீங்கனாலே எல்லா ஃபாண்ட்ஸுமே ஒரு லொக்கேஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஷேர் ஃபாண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சிடி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ யூசருக்குள்ளார ஷேருக்குள்ளார ஃபாண்ட்ஸ்குள்ளார மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாங்க. ஸோ லிஸ்ட்டு கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு ட்ரூ டைப்புக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ட்ரூ டைப்புக்குள்ளே போய்ட்டு லிஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸுங்க. ஸோ இதுவே வந்துட்டு நம்ம ஒரு நியூ ஃபாண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபாண்ட்டை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் ஏகப்பட்ட மெட்டீரியல் இருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாண்ட். ஸோ கூகுள் ஃபாண்ட்லேருந்து நம்ம வந்துட்டு ஒரு 1023 பக்கம் ரெபாசிட்டரிஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்ம ஃபாண்ட்ஸ் தேவைப்படக்கூடிய ஃபாண்ட்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ 1001 ஃபாண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன், கமர்ஷியலி அவைலபிள், ஸோ காப்பிரைட் இல்லாமல் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய வெப் பேஜில் யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்துட்டு நம்ம இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னம்னா இது வந்துட்டு திஸ் ஃபாண்ட் இஸ் ஃப்ரீ ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னா, ஸோ உங்களுடைய சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய ஒரு ஆர்டிக்கிள்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதுவே வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறக்கோ இல்லை ஒரு பிரிண்டட் டிசைனில் போடுறதுக்கோ இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கமர்ஷியல் யூஸுக்கு ஃப்ரீ ஆஃப் கமர்ஷியல் யூஸுக்கு அவைலபிள் இருக்கிறது காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இங்கே க்ரீன் கலரில் மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸாக காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்காக நான் ஒரு ஃபாண்ட்டை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்போனி அப்படின்ட்டு இருக்குது, சிம்போனி போல்டுன்னு இருக்குது. ஸோ நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ சிமிலராக ஃபாண்ட்ஸ் குறிலும் அதே மாதிரி தாங்க. ஃபாண்ட்ஸ் குறிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா வெப்சைட்ஸ் தான், ஃபாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இப்போ சிம்போனி டவுன்லோட் பண்ணியிருக்கோம், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன் ஃபைல் மேனேஜர் கொடுத்துக்கிறேன். எஸ், ஓகே, நான் இதை கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு ஸோ நான் டெஸ்க்டாப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ் பர்பஸுக்காக. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்துட்டு அன்சிப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்டில் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்துட்டு நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா OTF ஃபார்மேட்டில், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா .OTF இருக்கு இல்லைங்களா. ஸோ .OTF ஃபார்மேட்டும் .TTF ஃபார்மேட்டும் வந்துட்டு லினக்ஸில் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுவே வந்து ஒரு ஃபாண்ட் வந்து பிட்மேப் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா தான் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நார்மலாக டபுள் கிளிக் பண்ணிக்கலாங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னம்னா ஸோ நமக்கு இங்கே இடத்துல வந்துட்டு நம்ம அதனுடைய ஃபார்மேட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணி நான் இப்போ வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பர்சனல் யூஸுக்காக சிஸ்டம் யூஸுக்காங்குது. ஸோ பர்சனல் யூஸ்னால் நம்ம யூஸருக்குள்ளே மட்டும் இருக்கும். நான் சிஸ்டம் யூஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ என்னதுன்னா சிம்போனி அப்படிங்கிற ஃபாண்ட் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஃபாண்ட்டு தான் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே பல்க் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேங்க. ஸோ இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த லிஸ்ட்டு கொடுத்து நம்மளுடைய ஃபைல் அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தேன். ஸோ எஃப்சி கொடுத்து லிஸ்ட்டு கொடுத்துக்கிறேன்.
ஸோ அது எஃப்சி லிஸ்ட்டு கொடுத்துட்டு அதை நான் பைப் பண்ணுறேன். ஸோ அதில் அதனுடைய லிஸ்ட்டை வந்துட்டு grep கமாண்ட் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி grep கொடுத்து ஸோ என்ன ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட்டினுடைய நேம் SIM. ஓகே, ஸோ SIMVO. ஓகே, பேட்டர்ன் தான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்டர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்துட்டு இந்த ஃபாண்ட் வந்து இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஒரு ஃபாண்ட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணணுன்னா என்ன மெத்தட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் Ctrl+H கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபைலும் டிஸ்பிளே ஆகும். இதில் ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். .fonts அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சுக்கோங்க. இப்போ என்டர் அடிச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஃபைலை நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபைல் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை ஃபைல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ ஃபாண்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ Ctrl++ கொடுத்து பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம காப்பி பண்ண ஃபைல்ஸை வந்துட்டு கேட்சில் அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கான கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா FC-catch கொடுத்து ரெக்கார்ட்ஸை கொடுத்துருங்க. ஸோ ரெக்கார்ட்ஸை கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்துட்டு நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபாண்ட் ஃபைல்ஸ், நம்ம லோக்கல் ஃபைல்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே அது இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே பண்ண அந்த லிஸ்ட்டை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கமாண்டில் வெறுமனே ரெகுலர் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இட்டாலிக்கு, உங்களுக்கு போல்டு, இப்போ போல்டு இட்டாலிக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. ஸோ இந்த வீடியோனுடைய சுருக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எந்த விதமான காப்பிரைட் பிரச்சனை இல்லாமல் நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. மேலும் இது போல ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.